அனைவருக்கும் வணக்கம். ஏர்னிங் தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து எப்படி பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான பவர் பேங்க் அப்ளிகேஷன் வந்திருக்கு. இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே சட்டுப்பட்டுன்னு போயிடலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாமிசோலார். அதானி இல்லை, அதாமிசோலார். சரிங்களா? இதான் அந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் வெப்சைட்டை யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் இருக்குது. டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா புது ஆப்பு, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பாக இருந்தாலும் வந்த உடனே ஜாயின் பண்ணிட்டேனாக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸுன்றதே இருக்காது. சரிங்களா? நம்ம ஒரு குறிப்பிட்ட நாள் தாண்டி இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில நேரம் லாபம் வரும், நஷ்டம் வரும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா போட்ட அமௌண்ட்டு தான் வரும். அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே போட்டால் கண்டிப்பாக லாஸ் வராது, லாபம் தான் வரும். சரிங்களா? அதுக்காக தான் இது ரெண்டுத்தில் ஜாயின் பண்ணி சொல்கிறேன். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா? சரி, இப்போது இதோட பேமெண்ட் பார்த்துட்டு மித்த டீட்டெயில் பார்த்துடலாம். இந்த ஆப் எந்த கம்பெனியோடதுன்னா ரியான் விண்டுன்னு பார்த்துருப்போம். சூப்பரான ஆப்பு. அந்த கம்பெனியோட அடுத்த ஆப் தான் இது. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியான் விண்டெலாம் பார்த்தீங்கன்னா 500 தான் மினிமம் தரான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 300 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தேதி பார்த்துக்கலாம். 4ஆம் தேதி மே 2022. சரிங்களா? 300 கொடுத்துருக்கு. டேக்ஸ் போக 254 14% வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பிடிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. சரிங்களா? அது எப்படின்னு சொல்கிறேன். சைனப் போனஸாக உங்களுக்கு ஒரு 120 கொடுத்துருவாங்க. அது போக ஒரு ரெஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 தராங்க. இதில் வந்து ரியான் வெண்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இன்கம் ஃப்ரீயாகவே அவங்களே தருவாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணால் சம்பாதிக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியாது. ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை ரெஃபர் பண்ணணும். இந்த 2 வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். இப்போ வேலிட் ரெஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 110 தராங்க. பிளானை பற்றி சொல்லிடுறேன். 1100 வெறும் 1100 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா 210 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். சரிங்களா? 210 வந்து 7 நாளைக்கு வரும். 7 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1460 வரும். 70 வரும். அது போக உங்களுக்கு சைனப் போனஸ் ஒரு 120 1590 அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். போகிறது 1000 போகிறது 1100, ப்ராஃபிட் வருது வந்து பார்த்திங்கன்னா 1590, 1600 வைங்களேன். 500 வந்து பார்த்திங்கன்னா லாபம் வரும் 7 நாளில். சரிங்களா? அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வித்ட்ரா. அடுத்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா 2600, டெய்லி 506. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் தான் பிளானு. அதுக்கு அடுத்தது 4900, டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 980. 7 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 7000 கிட்ட வரும். 2100, 2220 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 200 ப்ராஃபிட்டு. 9500 போட்டிங்கன்னா 1982 வரும். என்ன கேட்டிங்கன்னா 1000, 2000 இது தவிர்த்து வேறு எந்த பிளானும் போடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் எவ்வளோ நாள் ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 நாள் ரன் ஆகும். லான்ச்சிங் டேட்டு ஞாபகம் பார்த்துக்குங்க. லான்ச்சிங் டேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13ஆம் தேதி வரையும் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும். அதுக்குள்ளே வந்து போட்டு எடுக்கிற அமௌண்ட்டு வரைக்கும் பாருங்கள். கேரண்டியாக வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த 10 நாள் ரன் ஆகும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். சரிங்களா? அதனால தான் இந்த 10 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எடுத்துக்க சொல்கிறேன். அவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். இருந்தால் உங்கள் வீடியோ கீழே முடிஞ்சால் கொடுக்குறேன். சரிங்களா? சரி, இப்போ லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பெயர், அப்புறம் ஃபோன் நம்பர், அப்புறம் சென்டுன்னு ஓடிபின்னு கொடுத்துட்டு ஓடிபி வரும், அது இங்கே போட்டுருங்க. உங்களுக்கான பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டு திரும்ப இது ரெஃபர் கோடு விட்டுருங்க, ரெஜிஸ்டர்னு கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு போட்டுருங்க, லாகின் கொடுத்துருங்க. அடுத்து அவங்களே சொல்லியிருப்பாங்க சைனப் 120 ஃப்ரீ, இதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இன்வைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 தராங்க. முதல் 5 தான் கொடுத்துருந்தாங்க, இப்போ 8 தராங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். 180 ரெஃபர் பண்ணிங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீம் ரீசார்ஜ் பண்ணால் அதில் வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் தராங்க. அதாவது பார்த்திங்கன்னா வேலிட் ரெஃபருக்கு 110. அடுத்து மினிமம் வித்ட்ரா 300, டேக்ஸ் 14. வித்ட்ரா டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 9லேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். பார்த்திங்கன்னா 120 வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருப்பாங்க சைனப் போனஸாக. இப்போ எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துடலாம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி பை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்லாம் போட்டிருப்பாங்க. 1100, 2600 நான் சொன்ன பிளான்லாம் போட்டிருப்பாங்க. இதில் நம்ம இந்த பிளான் வாங்கிக்கலாம். 1100 இதை கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி காட்டும். 2 3 கூட வாங்கிக்கலாம். நம்ம ஒன்று தான் வாங்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பே நோ இதை வந்து பார்த்திங்கன்னா காட்டுவோம். டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பேஜுக்குள்ளே போயிடும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே 120 கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த 120 விட்டு வெறும் 1000 கூட பண்ணலாம், இல்லை 980 கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
1000 பண்ணுங்கள், 980 பண்ணாதீங்க. 1000 பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். நான் வந்து 1100 அப்படியே தான் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல அமௌண்ட் என்ட்ரு பண்ணிக்கிறேன். பார்த்துக்கலாம் 1100 போட்டேன். ரீசார்ஜ் ஏன்னா அதை வித்ரா தான் பண்ணிக்க போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரீசார்ஜ்னு கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே போயிடும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி, அதாவது பார்த்திங்கன்னா பேமெண்ட் வாங்குற இந்த கம்பெனி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பேடிஎம், ஃபோன்பே, அதர்னு கொடுத்தா கூகுள் பே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பு, அமேசான் இந்த மாதிரி இதெல்லாம் வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் கொடுத்துட்டு இப்போ இந்த பே இதை வந்து கொடுத்துருவோம். கொடுத்தோன்னா டேரெக்டாக பேடிஎம்குள்ளே போயிடும். இந்த மாதிரி பே பண்ணுற ஆப்ஷன் மட்டுமே வந்துடும். நம்ம எதையுமே என்ட்ரு பண்ண தேவையில்ல. இப்போ இதை மட்டும் ஒரு கிளிக் கொடுத்துட்டோன்னா பார்த்தீங்கன்னா பைடு சக்ஸஸ்ஃபுல்லாக 1100 ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். மறுபடியும் இந்த பேஜுக்குள்ளேயே வந்துடணும். வந்தவொடனே இப்படி கேட்கும். கன்ஃபார்ம்னு கொடுத்துருவோம். இது வர வரையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இந்த 3 இது வந்து இந்த பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டுன்னு வருது இல்லையா, டு ரிட்டன், இது வர வரையும் ஒரு நிமிஷமாவது வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே உடனே வந்துடும். வரலன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ் வந்துருச்சு. இப்போ பேக் வரும்போது எரர் வரும், அதெல்லாம் ஒன்று கண்டுக்காதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1220 வந்துருச்சு. கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. 1220 வந்துருச்சு. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் வந்துட்டு இந்த பிளானை கிளிக் பண்ணிக்குவோம். இப்போ மறுபடியும் பேன்னு ஒன்று கொடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான் ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஒரு பிளானை வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவருக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். இப்போ என்னோடய வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 308 ரூபா இருக்குது, 302 ரூபா இருக்குது. இப்போ எப்படி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது, வித்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரெண்டுமே ஒரே டைமில் தான் வரும். இந்த வித்ரான்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா அமௌண்ட் என்ட்ரு பண்ணிங்க. இப்போ பார்த்திங்கன்னா 8:42 தான் ஆகுது. 9 மணிக்கு தான் வித்ரா கொடுக்கணும். அமௌண்ட் என்ட்ரு பண்ணிட்டு இதில் உங்கள் பெயர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதாவது பேங்க் அக்கௌண்ட் யார் பேரில் இருக்கோ அவங்க பேரை வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. அந்த பெயர், அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு கொடுத்துட்டு வித்ரான்னு கொடுத்துட்டோன்னா 300 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். வித்ரா வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும், அதிகபட்சம் 24 மணி நேரத்தில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வித்ரா பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னோடய ரெக்கார்டை காமிக்கிறேன் பாருங்கள், பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ பேமெண்ட் ப்ரூஃப் காமிக்கிறேன். இப்போ பார்த்துக்கலாம். என்னோடய பேமெண்ட் ப்ரூஃபு தேதி 5 மே 2020 11:47 வந்தது. 9 மணிக்கு வித்ரா கொடுத்தேன். 11:47 வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்துருச்சு. வித்ரா கொடுத்த டைம் 9:12. பேமெண்ட்டு பக்காவாக கொடுக்குறாங்க. அதனால் யாரும் இந்த ஆப்பை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். நன்றி.